Hi friends, I am Tipu from Dubai. உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம இன்னொரு அருமையான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா பார்கோட் ஸ்கேனர். ஆக்சுவலாக அந்த பார்கோட் ஸ்கேனரோட யூஸ் என்ன நான் சொல்லிட்டேன். இப்போ எல்லாருமே சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், நம்ம ஊரில் இந்தியாவில் கூட சரி எல்லாருமே ஷாப்பிங் போவோம். அந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நீங்கள் அந்த பொருளுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோட் இருக்கும். அந்த பார்கோடு எதுக்குள்ளதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக அந்த பார்கோட் எதுக்குள்ளதுன்னா அதில் அந்த பார்கோடில் அதனுடைய ஹிஸ்டரியே அதை சுருக்கி ஒரு கோடு நம்பராட்டு ஒரு திக்கான பிளாக் கலர் லைனாட்டும் தின்னான பிளாக் கலர் லைனாட்டும் சுருக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க போது தான் தெரியும் அதனுடைய ஒரிஜினல் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் நான் சொல்லிடுறேன். அந்த சாஃப்ட்வேரோட நேம் QR கோட் ரீடர் அண்ட் பார்கோட். அது ஆக்சுவலாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. 2 அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஒன்று சாதா ட்ரையல் வெர்ஷன், இன்னொன்று பேய்டு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இந்தியா ரூபாயோட மதிப்பு 300 ரூபீஸ் ஆகும். அந்த டவுன்லோட் பண்ண லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். வழக்கம்போல் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி தந்துடுறேன். அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் ஒரு ஸ்டாப்லர் இருக்குது. இந்த ஸ்டாப்லரோட பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்கோட் இருக்குது. இந்த பார்கோடை நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கேமரா ஓப்பன் ஆகும். அதில் இந்த 4 சதுரம் இருக்குல்ல, ப்ளூ கலர் சதுரம். அந்த சதுரத்தில் இந்த பார்கோட் அந்த சிம்பிள் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணும்போது அந்த இமேஜை இது அச்சீவ் பண்ணிக்கும். அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அமேசான் வரும், வெப் சர்ச் வரும், ஷேர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இந்த ஸ்டாப்பிள் ஸ்பின் நான் இப்போ எடுத்தது சாதாரண ஒரு ஸ்டாப்லரில் போடக்கூடிய ஸ்டாப்பிள் ஸ்பின். அதனுடைய ஹிஸ்டரி நான் இப்போ எப்படி பார்க்க போகிறேன்னா அது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட்னா இன்னைக்குள்ள டேட் 25/1/2016. நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன் 10:20 AM காலையில் இந்த தேதியில் இந்த வருஷத்தில் இந்த டேட்டில் நான் ஸ்கேன் பண்ணிருக்கேன். அதோடய ப்ராடக்ட் கோடு கீழே இருக்குல்ல, அந்த கோடு. அது மட்டும் இல்லை, இதை நம்ம வெப்பில் எப்படி சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெப் சர்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஏதாவது ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த நான் இப்போ ஸ்கேன் பண்ண ஸ்டாப்பிள்ஸ் பின்னோட ஒரிஜினல் ஹிஸ்டரி இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டாப்பிள்ஸோடைய கம்பெனி என்ன கம்பெனி, அது எங்கேருந்து வாங்கினது, அதோடய மாடிஃபைடு டேட் என்ன, அது எப்போ க்ரியேட் பண்ணது, 2010 க்ரியேட் பண்ணது. அது மட்டும் இல்லை அதோடய கம்பெனி ஐடி என்ன, அது கம்பெனி நேம் என்ன, எல்லாம் கம்பெனி ப்ராடக்ட் என்ன, எல்லாம் A to Z என்னென்ன டீட்டெயில்ஸ் உண்டோ எல்லா டீட்டெயில்ஸும் அந்த நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சு ஏகப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கையில் என்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் என் கையில் ஒரு ஐஃபோன் கவர் இருக்குது. ஐஃபோன் ஃபோன் வாங்கின ஒரு கவர் இருக்குது. அந்த கவரை நான் அதில் இருக்கிற பார்கோட் நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ அச்சீவ் பண்ணிவிட்டு அப்படி தானே. இப்போ நான் இதை வெப் சர்ச் மூலியமாக சர்ச் பண்ணுறேன். என்னோடய டீட்டெயில்ஸ் என்ன, என்னோடய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் வெப் சர்ச்சில் சர்ச் பண்ணும்போது என் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலியமாக நான் அதை சர்ச் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் வரும். அது எந்த நாட்டு சார்ந்தது, எங்கே அது க்ரியேட் பண்ணது, அதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அதனுடைய ஒரிஜினல் ரேட் என்ன, அதனுடைய கலர் என்ன, அதனுடைய ஜிபி, மெமரி சைஸ், இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட முடியுமா, போட முடியாதா, வைஃபை இருக்கா, ப்ளூடூத் இருக்கா, என்னென்ன டீட்டெயில்ஸ் உண்டோ எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இன்க்ளூடிங் அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எந்த ஏரியா, எந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஒரு அருமையான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருடைய மொபைலில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்கேனில் போய் செட்டிங்ஸ், இதெல்லாம் செட்டிங்ஸு ஸ்கேன் இதெல்லாம் சாதாரண ஒரு செட்டிங்ஸ். அது நீங்களே பார்த்துக்கலாம். இதில் போய் செட்டிங்ஸில் போய் ஹிஸ்டரி பார்த்துட்டிங்கன்னா அதில் டெஸ்ட்டு, ப்ராடக்ட்டு, அதில் உள்ள என்னென்ன கோட் நம்பர் உண்டோ எல்லாம் வரும். இதுக்கு அது மட்டும் இல்லை, ஷேர் கூட பண்ணிக்கலாம். அந்த ஷேர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஏதாவது அப்ளிகேஷன் மூலியமாக மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் போகும்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிள், ஆரஞ்சில் கூட மேலே ஸ்டிக்கர் ஒட்டி பார்கோட் வருது. இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பார்த்துக்கலாம். ரொம்ப ரெட் கலராக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஆப்பிள் ரொம்ப ரேட்டும் கூட அதிகமாக இருக்கும். கிலோ ஏகப்பட்ட ரேட்டு சொல்லுவோம். சாதாரண ஒரு ஆப்பிளை விட அந்த ரத்த கலரில் இருக்கும், பிளட் கலரில் இருக்கிற ஆப்பிள் நல்ல பவர் கூடனது, அது நல்ல சத்து கூடனதுன்னு கூட சொல்லலாம். அதில் கூட பார்கோடு ஒட்டி தான் வருது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் இங்கே துபாய் எல்லா வெளிநாட்டில் கூட அப்படி தான் வருது. அந்த மாதிரிப்பட்ட பொருளுக்கு ஒரிஜினல் அந்த பார்கோடை நம்ம இதை மூலியமாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது எந்த ஏரியா, எந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு ஏற்றுமதி ஆகுது, எந்த இடத்துலேருந்து வருது, அதனுடைய ஒரிஜினல் ஹிஸ்டரி வரைக்கும் நம்ம அதிலேருந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடுங்க. எப்படி டவுன்லோட் பண்ண நான் சொல்லி தந்துடுறேன். டவுன்லோட் பண்ண தெரியாத மக்களுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. நான் எப்படி டவுன்லோட் பண்ண ஒரு வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ சொல்லி தந்துடுறேன். ஓகேவா?
அது மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ANDROID சூப்பர் ஸ்டார்ஸ் தட்டிட்டிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதில் நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு see first இருக்கும். see first நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம பேஜில் போட்ட எந்த போஸ்ட்களும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி நம்ம பேஜில் போடுற போஸ்ட்டுகள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம பேஜில் ஒரு போஸ்ட்டோ அல்லது ஒரு வீடியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம விவரமாக போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். என்ன இருக்குல்ல இதை மாதிரி இந்த பட்டன் இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வீடியோ பற்றி சொல்கிறோம்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் லிங்க் 1 டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு. அந்த டவுன்லோட் லிங்க் 1 நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வரும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 0 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் திஸ் ஆட்னு பட்டன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜை வந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். இப்படி 2 விரல் வச்சு இழுத்து விடணும். அது பேர் தான் ஜூம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இழுத்து விடணும், இப்படி ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க் இருக்குல்ல அந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கு. நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிற இன்னொரு டவுன்லோட் பண்ணுற லிங்க் 2வும் அதே மாதிரி தான். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு ப்ளேஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.